அனைவருக்கும் வணக்கம். My name is R. Amira Roshini. I am studying in 8th standard A section from Lourdanai Girls Higher Secondary School, and I am also a student of Junior IAS Academy. இன்றைக்கு நம்ம 8th standard சயின்ஸில் உள்ள ஹீட் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டாபிக்? ஹீட். ஹீட் அப்படின்னா வெப்பம். வெப்பம் அப்படின்றதுனா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு ஹீட் டெஃபனிஷன், இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஃபார் த சர்வைவல் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். அதாவது வெப்ப வரையறையின்படி பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஆற்றலில் அத்தியாவசிய வடிவங்களாக இருக்கிறதுல இந்த வெப்பமும் ஒன்றாக இருக்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் as per thermodynamic. அதாவது வெப்ப இயக்கவியலில் படி வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு காரணமாக இந்த வெப்பம் அப்படின்றது ஒரு உடல்ல இருந்து மற்றொரு உடலுக்கு மாற்றமடைகிறது. We use heat energy for various activities. நம்ம இந்த வெப்பத்தை நம்ம பல்வேறு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குக்கிங் நம்ம சமைக்கிறது வெப்பம் இருக்கிறனால தான் நம்ம சமைக்க முடியுது. அடுத்தது அயனிங், நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணுறது ஹீட் இருக்கிறனால தான் நம்மளால் ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ண முடியுது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வாகனம் ஓட்டுறதற்கு ஒரு வகையில் இந்த வெப்பம் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளுக்காக இந்த வெப்பம் பயன்படுது. This form of energy also plays a vital role in nature. இந்த ஆற்றலுடைய வடிவம் இயற்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஆற்றலுடைய வடிவம் இயற்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. The occurrence of, ஃபார் எக்ஸாம்பிள் wind, அடுத்தது ரெயின், அடுத்து சேஞ்ச் ஆஃப் சீசன், இந்த மாதிரி போன்ற நிகழ்வுகள் வெப்பத்தை சார்ந்து இருக்கிறது. ஆர் டிபெண்ட் ஆன் த கிரேடியன்ட் created due to uneven heating of different regions. அதாவது இந்த வெப்பம் அப்படின்றது வெவ்வேறு பகுதிகளை சீரற்று வெப்பத்தால் உருவாக்கப்பட்ட சாய்வு சார்ந்ததா இருக்கிறது. In this article, let us learn what is heat. அதாவது இந்த பாடத்தில் நம்ம வெப்பம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹீட்? வெப்பம்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வித் த இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி, த வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம் இன்க்ரீஸ். அதாவது இந்த ஒரு உடலுடைய வெப்பநிலையுடைய அதிகரிச்சிச்சு அப்படின்னா மூலக்கூறுகளுடைய அதிர்வுகளோ அல்லது அணு அதிகரிக்கும். These vibrations are then transformed from one part of the body to another. அதாவது இந்த அதிர்வுகளுக்கு அப்புறம் உடலுடைய ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இந்த வெப்பம் மாற்றப்படுகிறது. The measure of energy with which the molecules vibrate in a system is termed as heat stored in that object. அதாவது ஒரு அமைப்பில் மூலக்கூறுகளுடைய அதிர்வுறும் ஆற்றலுடைய அளவு அந்த பொருளில் சேமிக்கப்படுகிறத தான் நம்ம வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். As per the definition of heat, it is defined as the flow of energy from a warm to a cooler object.
அதாவது இந்த வெப்பத்துடைய வரையறையின்படி இது ஒரு வெப்பத்திலிருந்து குளிரான பொருளுக்கு ஆற்றல் ஓட்டம் என வரையறுக்கப்படுகிறது. The direction of flow of the heat energy takes from the substance of higher temperature to the substance lower temperature. அதாவது வெப்ப ஆற்றலுடைய ஓட்டத்தின் திசை அதிக வெப்பநிலையில பொருளிலிருந்து குறைந்து வருகிறது. This is because the molecules are vibrating faster and transfer their energy to the molecules vibrating slower. அதாவது ஏனென்றால் இந்த ஹீட் அப்படின்றது மூலக்கூறுகள் வேகமாக அதிர்வுறும். அது மட்டும் அல்லாமல் அதுடைய ஆற்றல் மெதுவாக அதிர்வுறும். அதுதான் நம்ம மூலக்கூறுகள் மாற்றுகிறது. The vibrational energy is also termed as heat content. அதாவது அதிர்வு ஆற்றல் அதனுடைய வெப்ப உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. The heat content in the body makes it hot or cold. அதாவது உடல்ல உள்ள வெப்ப உள்ளடக்கம் சூடாகவோ அல்லது குளிராகவோ தான் இருக்கும். Greater the heat content, hotter will be the body. அதாவது அதிக வெப்ப உள்ளடக்கம் சூடாக தான் இருக்கும். A substance may absorb heat without an increase in temperature by changing from one physical state to another. அதாவது ஒரு பொருள் ஒரு உடல் நிலையிலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவதன் மூலம் இந்த வெப்பநிலை அதிகரிக்காமல் வெப்பத்தை உறிஞ்சுகிறது. In the process of melting, the substance is changed from solid to liquid. அதாவது உருகும் செயல்பாட்டில் பொருள் திட்டத்திலிருந்து திரவமாக மாற்றப்படுகிறது. In the process of sublimation, solid is converted into the vapor state. அதாவது பதங்காமல் அப்படின்ற செயல்பாட்டில் திடமானது நீராவி நிலைக்கு மாற்றப்படுது. அதாவது வேப்பர் ஸ்டேட் அப்படின்றதுக்கு மாற்றப்படுகிறது. In this video we saw the part 1. We will see the part 2 in the next video. Thank you.